இன்னைக்கு வந்து சனிக்கிழமையா இருக்கு, தாலி பிரிச்சு போக மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு சனிக்கிழமைன்றத பார்க்க கூடாது. இன்னைக்கு எந்த நாள் அப்படின்ற கணக்கு மட்டும்தான் நம்மளுக்கு. இன்னைக்கு வந்துட்டு காரடையான் நோன்பு அப்படின்னும் பொழுது தாலி சரடு மாத்திக்க உகந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது பொழுது போன காலத்துல ஒருத்தர் மாத்துவாங்க. பொழுதுக்கு முன்னாடியே மத்தியானத்துக்குள்ளேயே சிலர் மாத்துறது இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்க காலையிலேயே மாத்திக்கலாம். இப்போ வந்து நான் ஈவினிங்ல தான் மோஸ்ட்லி மாத்துவேன். அதனால எனக்கு ஈவினிங் தான் செட் ஆகுது. இந்த டைமுக்கு நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் 9ல இருந்து 10க்குள்ள. இப்போ நான் தாலி சரடெல்லாம் மாத்திட்டு உங்களை பார்க்குறேன். ஏற்கனவே அம்பாள் கிட்ட வச்சுருந்த அந்த தாலி சரடை எடுத்து அதில் இருந்த பூவை எடுத்து அம்பாள்கே சாத்திட்டு, இப்போ இந்த சரடில் வந்துட்டு நான் என்னுடைய தாலியில் கோத்திருந்த உருக்கள் எல்லாம் எடுத்து கோத்துட்டு அதுக்கு ஒரு குட்டி பூஜை நானும் என் வீட்டுக்காரும் அதில் பூவெல்லாம் போட்டு செய்து முடித்ததுக்கப்புறம் அவருடைய கைகளின் அளவே நான் வந்து அந்த திருமாங்கல்யத்தை போட்டாச்சு. சில நாட்கள் தான் எங்களுக்கு இந்த மாதிரி அமையும். பல நாட்கள் வந்து நான் மட்டுமே தான் தாலி கயிறு வந்து மாற்றிக்கிட்டு நானேவே போட்டுப்பேன். அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில நாட்கள் இவர் அவைலபிளாக இருக்கிறதுனால எனக்கு இது அமைஞ்சது இந்த அன்னைக்கு. ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே நான் வந்து காலில் விழுந்தால் எனக்கு காசு கொடுக்கணும். இது வந்து எங்கள் வீட்டு ரூல்ஸு. இது மட்டும் இல்லைங்க, எல்லா பெண்களுக்குமே அது ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக உங்கள் மனைவி யாராவது ஜென்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்கிறேன், உங்கள் மனைவி உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா ஒரு 10 ரூபாவது கையில் கொடுங்க. அது ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். என் கணவரும் எனக்கு ஒரு 200 ரூபா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார்கிட்ட வந்து திருமாங்கல்யத்தில் குங்குமம் வச்சுக்கிட்டேன், என் நெத்திக்கும் வச்சுக்கிட்டு அவங்களுமே என்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கி முடிக்கும் பொழுது காசு கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன சந்தோஷம். அது வந்து நம்மளுக்கு ஒரு சேமிப்பில் போய் சேரும். அதனால் இன்றைக்கி வந்து பூஜைகள் ரொம்ப சிறப்பாக நிறைவடைஞ்சுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக நம்ம இப்போது திருமாங்கல்யம் மாற்றியாச்சு. சூப்பராக இன்றைக்கி காரடையான் நோன்பு நம்ம வீட்டில் முடிஞ்சிருச்சு. நோம்புலாம் பெருசாக வைக்கலனாலும் இந்த சரடு மாற்றுறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். வருஷம் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். இது வந்து இந்த நாளில் மாற்றுறது. நீங்களுமே இன்னைக்கு சிறப்பாக உங்கள் வீட்டில் பூஜைகள் நோன்புகள் எடுக்கிறவங்களாம் நல்லா எடுத்து கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லணும் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, திருமாங்கல்யத்தை வந்து அதை ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி நினச்சிட்டு சும்மா எடுத்து வெளியே காமிக்கிறது, வெளியில் போட்டுட்டு சுற்றுறது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஓகேவா? இப்போவே சில கிளிப்பிங்ஸ் தான் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். நிறைய நான் காமிக்க மாட்டேன். மாற்றுறதெல்லாம் நான் காட்டல. வந்து திருஷ்டின்றது எல்லாருக்குமே வரும். ஓகேவா? அதனால இப்போ நகை விற்கிற வேலை, அதில் நம்ம கோத்துருக்கிற விஷயங்கள், இன்னொன்று நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியாது. வெளியே நம்மளோட நல்லா தான் உறவாடுவாங்க. அதனால தாலியை வந்து வெளியில் எடுத்து விடுறது அது ஒரு ஆர்னமெண்ட் கிடையாது. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.